கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சுற்றுலா செல்லும் தலைவர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து விட்டார் என பாஜக விமர்சித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி நிறைவடைகிறது. ஆனால் டிசம்பர் 15 முதல் 20ஆம் தேதி வரை ராகுல் காந்தி ஜெர்மனி செல்வதாகவும் அந்நாட்டு அதிகாரிகளையும் ஜெர்மனியில் வசிக்கும் இந்தியர்களையும் ராகுல் காந்தி சந்திக்க இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா கூறுகையில், பீகார் தேர்தலின் போது பிரேசில், கொலம்பியா, பெரு, சிலி உள்ளிட்ட தென் அமெரிக்க நாடுகளில் ராகுல் காந்தி தனது விடுமுறையை செலவழித்துக் கொண்டிருந்தார். சாதாரண மக்கள் வேலை நேரங்களுக்கு இடையே விடுமுறை எடுப்பார்கள். ஆனால் ராகுல் காந்தியோ விடுமுறை எடுப்பதற்கு நடுவில்தான் வேலையே செய்கிறார் என்று ஷெஷாத் பூனாவாலா விமர்சித்துள்ளார். மேலும் எப்போதும் விடுமுறை எடுக்கும் மனநிலையிலேயே ராகுல் காந்தி இருப்பதாகவும், அவரது வெளிநாட்டு பயணங்களுக்கு வேறு வழி இல்லாமல் பிரியங்கா காந்தி பதிலளிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஷெஷாத் பூனாவாலா கூறினார். பின்னர் பாரதத்தை மீண்டும் அவமானப்படுத்த ராகுல் காந்தி வெளிநாடு செல்கிறாரா என்று ஷெஷாத் பூனாவாலா கேள்வி எழுப்பினார். பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு பிரியங்கா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். பிரதமர் மோடி பாதி நாட்களுக்கு மேல் வெளிநாடுகளில் செலவிடுவதாகவும், ஆனால் ராகுலின் பயணம் குறித்து பாஜக கேள்வி எழுப்புவதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.